வெல்கம் டு நக்ஷத்ரா விலாக்ஸ். இந்த வீடியோவில் நான் டிமார்ட்டுக்கு ஷாப்பிங் போயிருந்தேன். அதை தான் நான் விலாகாக எடுத்திருக்கேன். ஷாப்பிங் கிளம்புறதுக்கு முன்னாடி நான் 2-3 கட்டைப்பை நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஏன்னா அங்கே போனால் பேகுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் நான் முன்னாடியே எடுத்துக்கிட்டேன். அது கூடவே நான் வந்து லிஸ்ட்டு எழுதி வச்சுருந்தேன். அப்பப்போ வந்து என்னென்ன தேவையோ அதெல்லாம் ஞாபகமாக எழுதி வச்சுருந்தேன். அப்புறம் அந்த லிஸ்ட்டையும் எடுத்துக்கிட்டு அப்புறம் நானும் என்னோடய ஹஸ்பண்டும் 2 வீலரில் தான் போனோம். இது நான் அதிகமாக போனதில்லை டிமார்ட்டுக்கு. ரொம்ப நாளாகவே போகணுன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். அதனால தான் இன்றைக்கி போனோம். இல்லைன்னா பக்கத்துலேயே ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் இருக்குது. அங்கே தான் மேக்ஸிமம் வந்து கிராசரிஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணுவோம். இங்கே வந்து சரி கொஞ்சம் பிளாஸ்டிக் திங்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால இந்த ஸ்டோரேஜ் கண்டெய்னர்லாம் வாங்கலாம் அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி இங்கே வந்தோம். அப்புறம் ஒரு வழியாக வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. என்னென்ன வாங்கினேன்னு அப்படியே ஃபுல்லாக காட்டுறேன் பாருங்கள். கிராசரிஸும் இந்த டாய்லெட்டரி ஐட்டமும் அப்புறம் கொஞ்சம் பிளாஸ்டிக் திங்ஸ் வாங்கினேன். அதில் ஒன்று ஒன்று காட்டுறேன். இது பாருங்கள், இந்த பாக்ஸ் வந்து 5 பீஸ் செட்டு. கொஞ்சம் நீட்டமாக இருக்குது. அந்த பெரிய பாக்ஸில் நீங்கள் 2 கிலோ வரைக்கும் ஏதாவது ஸ்டோர் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு பெருசாக இருக்குது. அதுக்கப்புறம் அதுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் அதை விட கொஞ்சம் கொஞ்சமாக சின்னது, நல்லா இருக்குது. நான் இது வந்துட்டு பருப்பு கொட்டி வைக்கிறதுக்கும் இந்த சுண்டல் ஐட்டம்லாம் கொட்டி வைக்கிறதுக்காக தான் நான் இது மெயினாக செலக்ட் பண்ணேன். ஏன்னா நமக்கு செல்ஃப்லாம் அவ்வளோவா வசதியாக இல்லை. இது கரெக்டாக இருக்கும். அப்புறம் வந்து இந்த இடியாப்பம் பிழியறது தான் நான் வாங்கியிருந்தேன். இது ரொம்ப நாளாக எனக்கு வாங்கணுன்னு ஒரு ஆசை. 249க்கு நல்லா ஹெவி வெயிட்டாகவே இருந்தது. நல்லா இருந்துச்சு சில்வரில். இதுக்கு வந்து 6 பிளேட் இந்த மாதிரி 6 டிசைன் ஷேப் வர மாதிரி கொடுத்துருந்தாங்க. இதையும் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த நான்ஸ்டிக் கடாயும் தோசை பேனும் தான் நான்ஸ்டிக்கில். இது வந்து 600 வருது. இது ரவுண்டாக. இது ரெண்டும் காம்போவாக போட்டிருந்தாங்க. இதுவும் நல்லா வெயிட்டாக நல்லா பெருசாகவே இருந்துச்சு தோசைக்கல். நான் கூட குட்டியாக தான் இருக்குன்னு நினச்சேன். அப்புறமா பார்த்தா நல்லா பெருசாகவே இருக்குது தோசைக்கல். அப்புறம் இது வாங்கினதுக்கப்புறம் இந்த ஸ்நாக்ஸ் பவுல் வந்து 3 இது 99ன்னு நல்லா வெயிட்டாக இருக்குது. நல்லா இருந்தது. அப்புறம் இது 3 வாங்கினேன். சரி ஏதாச்சும் பாப்பாவுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் போட்டு தரலாம் அப்படின்னு. அப்புறம் இது 2 பிளேட் வந்து ஒன்று 39 ரூபா. இது 2 பிளேட் வாங்கினேன். அப்புறம் டிஃபன் பிளேட் மாதிரி 2 பிளேட்டு நல்லா இருந்துச்சு. நிறையா கலெக்ஷன்ஸ் இருந்தது. நான் இது தான் செலக்ட் பண்ணேன். அப்புறம் இந்த ஸ்டோரேஜ் கண்டெய்னர் வந்து நான் ஆக்சுவலாக இது எடுக்கும்போது 3 தான் இருக்குதுன்னு நினச்சேன். வீட்டுக்கு வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப தான் பார்த்தா இன்னும் குட்டியாக உள்ள 2 பாக்ஸ் இருந்தது. ரொம்பவே க்யூட்டாக இருந்தது அந்த குட்டியாக இருக்கிற பாக்ஸு. நமக்கு ஃப்ரிட்ஜில் ஏதாவது ஸ்டோர் பண்ணால் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஃப்ரிட்ஜு ஸ்டோரேஜுக்காக தான் இது வாங்கியிருந்தேன். நட்ஸு இந்த மாதிரிலாம் போட்டு வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே. அப்புறம் இந்த லெமன் ஸ்க்வீசர் வாங்கியிருந்தேன். இது 100 தான். நல்லா வெயிட்டாக இருந்துச்சு. அப்புறம் இது வந்து இந்த பெடிக்யூர் இது மாதிரி அதுவும் வாங்கியாச்சு. இது அப்புறம் டீ ஃபில்டர். அப்புறம் நான் கிராசரி ஐட்டம் தான் வாங்கியிருந்தேன். இது ஆஸ் யூஷுவல் எல்லோரும் வாங்குறது தான். இது எல்லாம் நம்ம லூஸ்லேயும் வாங்கிக்கலாம், பேக்டு ஐட்டமும் இருக்குது. நான் லூஸில் கொஞ்சம், பேக்டு ஐட்டம் கொஞ்சம் வாங்கினேன். அப்புறம் இந்த டாய்லெட்டரி ஐட்டம்ஸு. அப்புறம் பர்ச்சேஸ்க்கு போயிட்டு என்னோடய பொண்ணுக்கு எதுவும் வாங்காமல் வந்தால் எப்படி? அப்புறம் அவளுக்கு ஃபுல்லாக டாய்ஸ்லாம் நல்லா பர்ச்சேஸ் பண்ணோம். அப்புறம் ஒரு இந்த மாதிரி கப்பு மாதிரி ஒன்று அழகாக இருந்துச்சு. சரி இதுக்கு மேலே அவளுக்கு பால் இந்த மாதிரி கலந்து கொடுக்குறதெல்லாம் இதில் ப்ராக்டிஸ் பண்ணலான்றதுக்காக இது ஒன்று வாங்கினேன். அப்புறம் இன்னும் கொஞ்சம் டாய்ஸு. இது வாங்கினது அவளுக்கு தெரியாது. சர்ப்ரைஸாக கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு நான் தனியாக எடுத்து வச்சுட்டேன். அவளுக்கு கொடுக்கும்போது அவள் எவ்வளோ எக்ஸைட் ஆகுறான்னு நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட்ஸாக அப்லோட் பண்ணுறேன். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.